முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை விழுப்புரம் பயணம். மழை பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்கிறார். விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. தொடர் கனமழை காரணமாக மாவட்ட நிர்வாகங்கள் உத்தரவு. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தர்மபுரி, சேலம் மாவட்டங்களில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் எனவும் மாவட்ட நிர்வாகங்கள் விளக்கம். புதுச்சேரியில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. தொடர் கனமழை காரணமாக அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. சென்னை பல்கலைக்கழகத்தில் நாளை நடைபெறவிருந்த செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைப்பு. திருவள்ளூர், அண்ணாமலை பல்கலைக்கழகம் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. சாத்தனூர் அணையில் 28,500 கன அடி நீர் திறப்பு. அணையில் நீர்மட்டம் முழு கொள்ளளவை நெருங்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். பெஞ்சல் புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. புயல் வலுவிழந்தாலும் பல்வேறு மாவட்டங்களில் நீடிக்கும் மழை. மனித தவறுகளால் சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் அதிமுக ஆட்சி காலம் என முதலமைச்சர் விமர்சனம். இயற்கை சீற்றத்தை எதிர்கொண்டு ஓர் இரவில் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவது திமுக ஆட்சி காலம் எனவும் பெருமிதம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் துணை முதலமைச்சர் ஆய்வு. முகாம்களில் உள்ள பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மழை வருவதற்கு முன்பே தனது காலை நிலத்தில் பதிக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து பேச ஜெயக்குமாருக்கு எந்தவித அருகதையும் கிடையாது. அமைச்சர் பி.கே. சேகர்பாபு கடும் விமர்சனம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கனமழை பெய்து வரும் நிலையில் நாளை ஏற்காடு வருவதை சுற்றுலா பயணிகள் தவிர்க்க வேண்டும். சேலம் மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தல். பாஜக ஆட்சியில் சில கோடீஸ்வரர்களுக்கே பொருளாதார பலன்கள் கிடைக்கின்றன. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நவம்பரில் ரூபாய் 1.82 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூல். கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தை விட 8.5% உயர்வு. டெல்லியில் வரவுள்ள சட்டசபை தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி கிடையாது. அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேட்டி. தைவானுக்கு ஆயுத விற்பனை செய்த விவகாரம். அமெரிக்காவுக்கு சீனா கடும் எச்சரிக்கை. ஐசிசி புதிய தலைவராக ஜெய்ஷா பதவியேற்பு. முன்னணி கிரிக்கெட் வீரர்கள் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து.